ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை, சஷ்டி திதி, புதன். காலை 6:13 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். காலை 6:57 வரை உள்ளது. பின் சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது. சமநோக்கு நாள். தேய்பிறை சஷ்டி விரதம். இன்று சஷ்டி விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம், இருக்க முடியாதவர்கள் முருகபெருமான ஆலயம் சென்று கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் முருகபெருமான் அருளை பெறலாம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. புதன் ஓரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. குரு ஓரை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சூரியன் 11. அரசாங்கத்தால் சிலருக்கு ஆதாயம் கூடும், சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். புதன் 11. மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையுண்டு. சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் கிட்டும். சனி 11. தொழிலாளர்களுடைய ஆதரவினால் சில நிறுவனங்கள் அமோக லாபத்தை ஈட்டும். எலக்ட்ரிக்கல் ஷாப் வியாபாரம் அமோகமாக இருக்கும். ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரங்கள் லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் லாபகரமாக அமையும். ராகு 12. உடல் நலனில் கவனம் தேவை. சிலருக்கு விரயத்தை சுபவரயமாக மாற்றிக்கொள்வர். மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும். சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. சில பெண்களுக்கு சுபகாரியம் நடக்கும். திருமணம் கைகூடும். சில பெண்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு 2. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். வேலையில் இருப்பவருக்கு மேன்மை உண்டு, ப்ரமோஷன் கிடைக்கும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. குரு அருள் உண்டு. செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம், கெமிக்கல்ஸ் வியாபாரம் மற்றும் பர்னிச்சர் வியாபாரம் சூடு பிடிக்கும். லாபம் உண்டு. கேது 6. காலனி வியாபாரம் செய்பவர்களும் ஹோட்டல் வியாபாரம் செய்பவர்களும் அதிக லாபம் ஈட்டுவர். சந்திரன் 7. சில குடும்பத்தில் சுபவரயம் நடக்கும். திருமணம் கூடி வரும் சிலருக்கு. நட்சத்திர பலன். அசுபதி. நீங்கள் எண்ணியது போல் இன்று நடக்கும். கணவன் மனைக்குள் அன்பு மழை பொழியும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டு. பரணி. ஏற்றமான நாள் இது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். சிலருக்கு பிள்ளைகளினால்
மேன்மையான நிகழ்வுகள் நடக்கும். கார்த்திகை புத்திசாலித்தனம் பளிச்சிடும். இன்று ஓர் நல்ல காரியம் உங்களுக்கு கைகூடும். இன்று அதிர்ஷ்டமான நாளாகும். செய்தொழில் நல்லதொரு ஏற்றம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் மற்றும் துர்க்கை அம்மன். ரிஷபராசி ராகு 11. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. கெமிக்கல்ஸ் வியாபாரம் சூடு பிடிக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அதிக வருவாய் உண்டு, லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ப்ரமோஷன் பெறுவர். சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கிட்டும். சில பெண்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை கிட்டும். பொன் பொருள் நகை சேர்க்கை உண்டு. புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பொன் பொருள் நகை சேர்க்கை உண்டு. சந்திரன் 6. குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். மனமகிழ்ச்சி கூடும். சனி 10. செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டு. சூரியன் 10. அரசாங்க கான்ட்ராக்ட்காரர்கள் அதிக வருவாய் ஈட்டுவர். கேது 5. விரயத்தை சுப விரயமாக மாற்றுவீர்கள். செவ்வாய் 2. மறைமுக எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர். உடல் நலனில் கவனம் தேவை. குரு ஜென்மத்தில் விரயத்தை சுபவரயமாக மாற்றுவீர்கள். உடல் நலனில் கவனம் தேவை. நட்சத்திர பலன். கார்த்திகை உங்களுடைய நோக்கம் நிறைவேறும். இந்நாள் பொன்னாளாக அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். மனம் சந்தோஷத்தில் திளைக்கும். ரோகிணி உங்களுடைய மன விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த நாள் ஒரு பொன்னாளாக உங்களுக்கு அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. மிருகசீரிடம் உங்களுக்கு இறையருள் உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றதொரு நாளாக இந்நாள் அமையும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பர். குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். மனம் மகிழ்ச்சியில் திளைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, துர்க்கை அம்மன் குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நகைகளில் முதலீடு செய்வர். சில பெண்கள் வீடு மனைகளில் முதலீடு செய்வர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ராகு 10. சுபவிரயம் குடும்பத்தில் ஏற்படும். சிலர் வீட்டை மாற்றி அமைப்பர். சிலர் வீடு மனைகளை வாங்குவார்கள். குரு 12. விரயத்தை சுபவிரயமாக மாற்றுவீர்கள். உடல் நலனில் கவனம் தேவை. சனி 9. தொழிலாளர்களை அனுசரித்து நடந்தால் நிறுவனங்களில் அதிக லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாராக நடக்கும். கமிஷன் வியாபாரம் மிதமான லாபத்தை தரும். புதன் 9. மாணவர்கள் கல்வியில் ஊக்கத்துடன் கவனத்துடன் படிக்க வேண்டும். சில மாணவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் தாமதமாகும், பின்பு கைகூடும். கேது 4. நண்பர்களிடம் பேசும்போது கவனம் தேவை. கேலி கிண்டல் செய்யக்கூடாது. செவ்வாய் 1.
எதையும் யோசித்து பேச வேண்டும், யோசித்து செயல்படுத்த வேண்டும், யோசித்து முடிவெடுக்க வேண்டும். சந்திரன் 5 சில காரியங்கள் தடைப்பட்டு பின் வெற்றி உண்டாகும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம் இன்று தனலாபம் உண்டு. செய்தொழில் அமோக வெற்றி உண்டு. உத்தியோகத்தில் புரமோஷன் தாமதமாகும், பின்பு ஜெயமாகும். திருவாதிரை இறை வழிபாட்டில் மனதை செலுத்தவும். மகான்கள் சமாதிக்கு சென்று வணங்கினால் தொழிலில் அதிக மேன்மை உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை கிட்டும். புனர்பூசம் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். இன்று உங்களுக்கு பொன்னான நாளாக அமையும். மகான்கள் வழிபாடு சிறந்தது. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பெருமாள் வழிபாடு. கடகராசி. குரு 11 பொன் பொருள் சேர்க்கை உண்டு. ஜுவல்லரி வியாபாரம் சூடுபிடிக்கும், அதிக லாபம் கிடைக்கும். அழகு வியாபாரம் சூடுபிடிக்கும், அதிக லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். பில்டிங் கான்ட்ராக்டர்கள் அதிக வருவாய் ஈட்டுவர். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். சுக்கிரன் 9 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். புதன் 8 மாணவர்களுக்கு அனுகூலமான நேரம் இது. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று வர யோகம் உண்டு. கேது 3 காலனி வியாபாரம் சூடுபிடிக்கும். ஹோட்டல் வியாபாரமும் சூடுபிடிக்கும். செவ்வாய் 12 விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வீர்கள். உங்களுடைய புத்தி சாதித்தால் எல்லா காரியத்தையும் சாதித்துக் கொள்வீர்கள். சூரியன் 8 உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க வேலைகள் தாமதப்படும். அரசாங்க காரியங்கள் கைகூடுவதில் தாமதம் ஏற்படும். சந்திரன் 4 உடல் நலனில் கவனம் தேவை. நட்சத்திர பலன். புனர்பூசம் குருவருள் உண்டு. நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு பொன் பொருள் நகை சேர்க்கை உண்டு. சிலர் வீடுமனை வாங்குவார்கள், சிலர் வீடு கட்டுவர். பூசம் இன்று நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். இருந்தாலும் உடல் நலனில் கவனம் தேவை. பொன்பொருள் சேர்க்கை உண்டு. வாக்கினால் ஜீவிப்பவர்களுக்கு அமோக லாபம் உண்டு. ஆயில்யம் குடும்ப பாசம் அதிகம். தொழில் அமோகமாக நடக்கும். சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றதொரு நாள் இது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், ஆஞ்சநேயர், சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. சிம்மராசி. இன்று மகிழ்ச்சியான நாள். இன்று சுப நிகழ்வு நடக்கும். நீங்கள் எண்ணியதை நிறைவேற்றுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. எல்லா காரியமும் கைகூடும். குரு 10 சிலருக்கு இடப்பெயர்ச்சி உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் உண்டு. லாபம் கூடும். மகான்கள் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும். சுக்கிரன் 8 குடும்பத்தில் அந்யோன்யம் கூடும். மகிழ்ச்சி நிலவும். சுபகாரிய நிகழ்வு ஒன்று நடக்கும். ராகு 8
உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானம் தேவை. புதன் 7 மாணவர்கள் கல்வியை நன்று கவனித்து ஊன்றி படிக்க வேண்டும். அதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 7 தொழிலாளர்களுடன் இணக்கமான சூழலை ஏற்படுத்திக் கொண்டால் நிறுவனங்கள் வெற்றி காண்பர். லாபம் மிகும். கேது 2 உடல் நலனில் அக்கறை தேவை. நட்சத்திர பலன். மகம் நீங்கள் நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். இன்று ஏற்றதொரு நாள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். பூரம் உங்களுக்கு பிடிவாத குணம் இருந்தாலும் இன்று எல்லா விதத்திலும் ஏற்றதொரு நாளாக அமையும். நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். உத்திரம் முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். இன்று ஏற்றதொரு நாளாக அமையும். நீண்ட நாளாக நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருந்த ஒரு காரியம் இன்று கைகூடும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர். கன்னிராசி. குரு 9 எல்லா வகையிலும் ஏற்றதொரு நேரம் இது. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. சிலர் வீடு வாங்குவார்கள். சிலர் வீடு கட்டுவார்கள். சிலர் நிலத்தில் முதலீடு செய்வார்கள். புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு அமோக வெற்றியும் கிட்டும். சுக்கிரன் 7 உடல் நலனில் கவனம் தேவை. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்களுக்கு நகைகள் சேரும். ராகு 7 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிக்க வேண்டும். புதன் 6 மாணவர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தால் அதிக மதிப்பெண்கள் பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றதொரு நேரம் இது. சனி 6 தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பினால் சில நிறுவனங்கள் அமோக லாபம் ஈட்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஆட்டோமொபைல் வியாபாரம், ஜுவல்லரி வியாபாரம், நகை அடகு கடை வியாபாரம், எல்லா வியாபாரமும் அதிக வருவாய் ஈட்டும். சூரியன் 6 அரசாங்க கான்ட்ராக்ட்காரர்கள் அதிக வருவாய் ஈட்டுவர். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிட்டும். சந்திரன் 12 விரயம் சுபவரயமாக மாறும். நட்சத்திர பலன். உத்திரம் அரசாங்க ஆதாயம் கூடும். உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றதொரு நேரம் இது. வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை. உடல் நலனில் அக்கறை கொள்ளுங்கள். உங்களுக்கு தனவரவு பணவரவு எல்லாம் உண்டு. பொன்பொருள் சேர்க்கை உண்டு. அஸ்தம் எதையும் யோசித்து செய்வீர்கள். யோசித்து பழகுவீர்கள். இன்று எல்லாம் வெற்றிகரமாக அமையும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிட்டும். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வார்த்தைகளை விட வேண்டாம். ஏற்றதொரு நாளாக அமையும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5 வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் மற்றும் துர்க்கை அம்மன், சித்தர்கள் வழிபாடு. துலாம் ராசி. ராகு 6 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு
வெளிநாட்டு பயணம் அமையும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ரியல் எஸ்டேட் வியாபாரம் மற்றும் கமிஷன் வியாபாரத்தில் அதிக வருவாய் பார்ப்பர். சுக்கிரன் 6 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நகைகளில் முதலீடு செய்வார்கள். சில பெண்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். குரு 8 உடல் நலனில் கவனம் தேவை. எதையும் யோசித்து பேச வேண்டும், யோசித்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம். செவ்வாய் 9 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கமிஷன் வியாபாரம் பார்ப்பவர்கள் வார்த்தைகளை விட வேண்டாம், அதனால் வருமானம் தடைபடும். கோபத்தை விட்டுவிடுங்கள், உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலமாக அமையும். சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும், தனவரவு உண்டு, குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். சூரியன் 5 உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியம் தாமதமாகி பின் வெற்றி உண்டாகும். சனி 5 தொழிலாளர்களுடன் இணக்கமான சூழலை உருவாக்கினால் நிறுவனங்கள் அதிக லாபம் பெறலாம். நட்சத்திர பலன். சித்திரை. கோபத்தை தவிர்த்து விடுங்கள், இன்று உங்களுக்கு தனவரவு உண்டு. தேக ஆரோக்கியம் கூடும், நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். சுவாதி. மற்றவர்களை பற்றி பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்கள். வீண் வாக்குவாதத்தை தவிருங்கள். இன்று ஏற்றதொரு நாள். உங்களுக்கு தனவரவு உண்டு, செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. விசாகம். நீங்கள் எதையும் யோசித்து பேசுவீர்கள். இன்று உங்களுக்கு குரு அருள் உண்டு, மகான்கள் வழிபாடு சிறக்கும். இன்று ஏற்றமான நாள். உங்களுக்கு தனவரவு உண்டு, நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று கைகூடும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன், சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி. குரு 7 நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. சுக்கிரன் 5 பெண்களுக்கு ஏற்றமான நேரம் இது. சில பெண்களுக்கு திருமண வாக்கியம் கூடி வரும். சில பெண்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். கேது 11 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. கெமிக்கல்ஸ் வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டு. காலனி வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டு. ஹோட்டல் வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டு. புதன் 4 பக்தி விருத்தியாகும். மாணவர்கள் ஊன்றி படிக்க வேண்டும். சனி 4 வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நண்பர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை. கேலி கிண்டல் கூடாது. சூரியன் 4 அரசாங்க காரியம் தாமதப்படும். சந்திரன் 12 இன்று விரயத்தை சுபவிரயமாக மாற்றுவீர்கள். நட்சத்திர பலன். விசாகம். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இன்று ஏற்றதொரு நாளாக அமையும். சில காரியங்கள் தாமதமாகும். விரயத்தை நீங்கள் சுபவிரயமாக மாற்றுவீர்கள். அனுஷம். மகான்கள் வழிபாடு சிறந்தது. இன்று சில காரியங்கள் தடைப்பட்டு பின் வெற்றி உண்டாகும். பொறுமையுடன் இருங்கள். கேட்டை நீதான போக்கை கையாளுங்கள். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எல்லோரையும் அனுசரித்து சென்றால் இன்று காரியம் கைகூடும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் மகான்களுடைய வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி. சனி 3 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. நினைத்ததை சாதிப்பீர்கள். கெமிக்கல்ஸ் வியாபாரம், லெதர் இண்டஸ்ட்ரீஸ்,
அமோக லாபமாக அமையும். இரும்பு வியாபாரம் சூடு பிடிக்கும், லாபம் உண்டு. பழைய பொருட்களை வாங்கி விற்பவர்கள் அதிக லாபத்தை ஈட்டுவர். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் அதிக லாபத்தை ஈட்டுவர். தொழிலாளர்களை அனுசரித்து நடந்தால் நிறுவனங்கள் அதிக லாபம் ஈட்டும். சூரியன் 3 அரசாங்க காரியம் கைகூடும். அரசாங்க கான்ட்ராக்ட்காரர்கள் அதிக வருவாய் காண்பர். ராகு 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்களுடன் பேசும்போதும் உறவினருடன் பேசும்போதும் யோசித்து பேசினால் விரோதத்தை தவிர்க்கலாம். புதன் 3 எதையும் யோசித்து பேசுங்கள். மாணவர்கள் படித்த பாடத்தை விடாமல் படியுங்கள். நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள். செவ்வாய் 7 வாய் வார்த்தையில் நிதானமாக இருந்தால் உங்களுக்கு விரோத போக்கை தவிர்க்கலாம். கலகம் விளைவதையும் தவிர்க்கலாம். கேது 10 விரயத்தை சுப விரயமாக மாற்றுவீர்கள். சந்திரன் 11 நீண்ட நாள் நீங்கள் கண்ட கனவு ஒன்று நனவாகும். இன்று அதிர்ஷ்டமான நாளாக அமையும். உங்களுக்கு தனவரவு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றமும் உண்டு. நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. நீங்கள் நினைத்த காரியத்தை இன்று முடிப்பீர்கள். பணவரவு தனவரவு உண்டு. செய்தொழில் அமோக லாபம் கிடைக்கும். பூராடம் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். அனுசரித்து பேசினால் இன்று நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். உங்களுக்கு அமோக லாபம் கிட்டும். உத்திராடம் அரசாங்கத்தில் இருந்து உங்களுக்கு ஆதாயம் உண்டு. நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று இன்று கைகூடும். உங்களுக்கு தொழிலில் அமோக வருவாய் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு. மகர ராசி. குரு 5 சஞ்சாரம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு அருள் நிறைந்துள்ளதால் அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக முடியும். செவ்வாய் 6 ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. கமிஷன் வியாபாரத்தில் லாபம் உண்டு. ஆட்டோமொபைல் வியாபாரத்தில் லாபம் உண்டு. தைரிய ஸ்தானம் கூடும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. சுக்கிரன் 3 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். ராகு 3 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. கெமிக்கல்ஸ் வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டு. ஆட்டோமொபைல் வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. புதன் 2 உங்களுக்கு நல்ல குணம். அதனால் உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். நீங்கள் தொழிலில் முன்னேறுவீர்கள். சந்திரன் 10 இன்று அமோகமான லாபம் கிட்டும் நாள். சௌக்கியம் கூடும். நட்சத்திர பலன். உத்திராடம் உங்களுக்கு இன்று எல்லாவிதிலும் ஏற்றமான நாளாக அமையும். வருமானம் கூடும். சௌக்கியம் உண்டாகும். மனதில் மகிழ்ச்சி பொங்கும். திருவோணம் எதையும் நிதானித்து செய்வீர்கள். இன்று இறையருள் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. நீங்கள் நினைத்த காரியம் இன்று நடக்கும். அவிட்டம் தொட்டது துலங்கும். உங்களுக்கு ஏற்றதொரு நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாள் ஒரு பொன்னாள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு சால சிறந்தது. கும்பராசி. சுக்கிரன் 2 குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு.
உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். பொன் பொருள் நகை சேர்க்கை உண்டு. குரு நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்களுடன் பேசும்போது கேலி கிண்டல் கூடாது. செவ்வாய் 5 ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவர்கள் எதையும் யோசித்து செய்ய வேண்டும். வீடு மனை வாங்குபவர்கள் பத்திரத்தை பார்த்து படித்து வில்லங்கத்தை பார்த்து நிதானித்து வாங்க வேண்டும். கேது 8 உடல் நலனில் கவனம் தேவை. சந்திரன் 9 இன்று காரியம் தாமதமாகி பின் ஜெயம் உண்டாகும். புதன் 1 பிரயாணம் ஏற்படும், அதனால் வருமானம் உண்டு, லாபம் உண்டு. சனி 1 எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும், யோசித்து பேச வேண்டும், யோசித்து பழக வேண்டும். செய்யும் தொழிலே செய்யுங்கள், பார்க்கும் உத்தியோகத்தையே பாருங்கள். நட்சத்திர பலன். அவிட்டம் எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும், யோசித்து முடிவெடுக்க வேண்டும். இன்று சில காரியங்கள் தாமதமாகும், பின்பு ஜெயம் உண்டாகும். சதயம் நீங்கள் எப்பொழுதும் யோசித்து பேசுவீர்கள், இன்று அளவுக்கு அதிகமாக யோசிக்க வேண்டும். இன்று முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். புரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு, எதையும் நிதானித்து செய்யுங்கள், அதனால் உங்களுக்கு வருவாய் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர்கள், சித்தர்கள் வழிபாடு. மீனராசி. சனி 12 உடல் நலனில் கவனம் தேவை. மற்றவர்களுடன் பேசும்போது நிதானமாக பேசுங்கள், வீண் விரயத்தை தவிருங்கள். சந்திரன் 8 இன்று எதையும் யோசித்து நிதானித்து முடிவெடுக்க வேண்டும், அவசரம் காட்டக்கூடாது, எதிலும் கையெழுத்து இடாதீர்கள். சூரியன் 12 அரசாங்க காரியங்கள் சற்று தாமதமாகும். செவ்வாய் 4 நண்பர்களுடன் பேசும்போது நிதானம் தேவை, கேலி கிண்டல் கூடாது. குரு 3 உடல் நலனில் கவனம் தேவை. யாருக்காவது பணம் கொடுக்கும் பொழுது யோசித்து கொடுக்க வேண்டும். சுக்கிரன் ஜென்மத்தில் இன்று பொருள் வரவு உண்டு. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் வீடுமனை வாங்குவார்கள். ராகு ஜென்மத்தில் யோசித்து முடிவெடுங்கள், இன்று எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். நட்சத்திர பலன். புரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு, செய்யும் தொழிலையே செய்யுங்கள், இன்று நிதான போக்கை கையாண்டால் வெற்றி உண்டாகும். உத்திரட்டாதி வீண் வாக்குவாதங்களை தவிருங்கள், யாரிடமும் மனதில் உள்ளதை கூற வேண்டாம். செய்யும் தொழிலே செய்யுங்கள், பார்க்கும் உத்தியோகத்தை பாருங்கள், உங்களுக்கு மேன்மை உண்டாகும். ரேவதி இன்று சந்திராஷ்டமம். உடல் நலனில் கவனம் தேவை, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலும் மிகுந்த கவனம் தேவை, அக்கறை தேவை. எண்ணி பார்த்து கொடுக்க வேண்டும், எண்ணி பார்த்து வாங்க வேண்டும். கையெழுத்து எதிலும் போடக்கூடாது, முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. வண்டி வாகனத்தில் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன், சித்தர்கள் வழிபாடு, ஆஞ்சநேயர். 12 ராசி அன்பர்களும் இன்று தேய்பிறை சஷ்டி விரதம் என்பதால் முருகபெருமான் ஆலயம் சென்று கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். முருகபெருமான் அருளால் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும்,
எல்லா வளமும் சேரும். நன்றி, வணக்கம்.